அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. இந்த வகையில் தப்பித்தல் வாழ்க்கையில் பல தவறுகளில் இருந்து எப்படி தப்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். வாழ்க்கையில் பல இடங்களில் அனுபவங்கள் தான் பாடங்களாக ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறீங்க. தவறுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் எப்படி இருக்கும், அது குறித்து எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ தேவைப்படுது. இப்போ நம்ம தப்பான தீர்மானம் ஒன்று எடுத்து அதிலிருந்து நமக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன தெரியுது, ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சூழ்நிலை கைதி, இல்லாட்டி என்னோட இயலாமை, அது என்னவா வேணா இருக்கலாம், பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஒரு கவலை, தீர்க்க முடியாத பிரச்சனையாக தோன்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பாதிக்கப்படுவது எதுனா மனது. அந்த இடத்துல இப்போ எண்ணங்கள் வந்து போகக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த நிலையிலையும் அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையில் அதை கையாள்வது தான் அந்த விஷயமே அடங்கியிருக்கு. ஸோ இங்கே தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நிலையை கடப்பதற்கு நமக்கு ஒரு யுக்தியும் புரிதலும் தேவைப்படுகிறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு பேர் எஸ்கேப் ஆகுறது. எப்படா எஸ்கேப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்போ என்னெல்லாம் எஸ்கேப், இது சமூகத்தில் எதெல்லாம் பாப்புலராக எஸ்கேப்னு சொல்லப்படுதுங்கிறது, நம்ம செய்யப்படுகின்றதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மது, ஆல்கஹால் எடுத்தால் அவங்களோட நனவை அவர்கள் இழப்பார்கள். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு எஸ்கேபிசம் அந்த இடத்துல நடக்குது. அதிகபட்சமாக சூசைட், தற்கொலை என்று சொல்லப்படக்கூடிய அதை செய்கிறாங்க. அதிலிருந்து நான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹாலுக்கு அடுத்த கட்டமாக என்னது, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இது இல்லாமல் போகிறாங்க. அதுவும் அதிகபட்சமாக என்ன பண்ணுது, நனவை இழக்க செய்து நான் இந்த ரியாலிட்டியிலே இல்லை, நான் தப்பிச்சிட்டேன் என்ற உணர்வை கொடுக்கின்றது. மீண்டும் அது தெளிந்த பிறகு அவர்களுக்கு அப்போ ரியாலிட்டியை பார்த்தா அந்த பிரச்சனை இன்னுமே மோசமாக தான் ஆகியிருக்கும். அதே மாதிரி தற்கொலை ஒரு தீர்வான்னு கேட்டால், தற்கொலை மூலமாக உடலைத்தான் அவர்கள் அழித்து கொள்கிறார்களே தவிர அந்த நான் என்ற பிரச்சனையிலிருந்து, அந்த செல்ஃப் அப்படி சொல்லப்படுகின்ற விஷயம் தப்பிப்பதே கிடையாது. ஸோ இதற்கு என்ன தான் தீர்வு? அப்போது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இன்னெபிலிட்டி, சூழ்நிலை கைதியாக பிரச்சனைக்கு உட்படும் பொழுது தப்பிக்கணும். எப்படின்னா, இந்த தியான பயிற்சி அப்போ தான் கை கொடுக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு தியான பயிற்சியை செஞ்சுட்டே வரும்பொழுது அது மன உறுதி, மனதிடம், கூர்மையான தெளிவான ஒரு புத்தி இருந்துட்டு இருக்கும். அப்போது எந்த விதமான தவறான முடிவுகளையும் அந்த சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும்போதும் எடுக்க மாட்டாங்க, முடியாது என்பதே உண்மை. இதுக்கப்புறமா ஏன் இது இன்னுமே நல்ல விஷயம். எப்பயாவது நம்ம சூழ்நிலை கைதி பிரச்சனைக்கு உட்பட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்துடுச்சுன்னா, அப்போ தான் நம்ம ஒரு பெரிய கொஷின் வரும், எதுக்குடா இங்கே இருக்கோம், இந்த பிரச்சனை எதுக்கு எனக்கு, நான் என்ன பண்ணணும். அப்போ தான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடும்போது தான் வாழ்க்கையின் அர்த்தமே புரிவதற்கான தருணம் அது. அந்த பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு இந்த மாதிரி தப்பான டெசிஷன் எடுக்கும் பொழுது அது பாதையை மாற்றுகிறது. எனவே தியான பயிற்சி, அதாவது இந்த நடுநிலை பழகுதல் மூலம் உடலை நடுநிலை தோரணையில் வைத்துக்கொள்வது, முகபாவனை, பேசும் முறையில் இது பழகும்பொழுது மன தெளிவு, திடம் மற்றும் நான் என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைக்கான தீர்வு எல்லாமே தானாக ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதே உண்மை. அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். தவறான முடிவுகள் எடுக்காமல் நாம் அந்த விஷயத்தை கடந்து போவதற்கு அது தைரியம் அளிக்கின்றது. தியானம்
தன்னை உணர்வதற்கான ஒரு சரியான ஒரு கலை. ஆனால் எண்ணங்களின் படர்க்க நிலை தான் வந்து மனம் என்று சொல்லுவாங்க. அது என்ன சொன்னாலும் வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போட்டீங்க அப்படின்னா சரிபடாது. பல திரைப்படங்களில் சொல்லுவாங்க, கோவமானா இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, அப்படியா அப்படின்னு கண் விரித்து பார்ப்பாங்க. ஆமாங்க, கோவமானா அப்போ மட்டும் ஒரு சிகரெட் பிடிப்பான். சிகரெட் பிடிக்கிறப்ப மட்டும் பாக்கு போடுவான். பாக்கு போடுறப்ப மட்டும் தண்ணி அடிப்பான். தண்ணி அடிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துலேயும் ரோட்டில் போய் சத்தம் போடுவான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சங்கிலி தொடர் போல் இந்த எண்ணங்களில் எஸ்கேப்பிசம், நம்மள்கிட்ட இருந்து இதை செஞ்சால் அதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவங்களே ஒரு போதை லாகிரி விஸ்துக்கு அடிமையாகிறது. அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ தியானம் செய்தால் உங்களை உணர முடியும். அப்போ உடலை சீராக வைத்து கொள்ள வேண்டும். மனதை வளமாக வைத்து கொண்டால் உங்கள் உடல் நலமும் மனநலமும் பேணி பாதுகாக்கப்படும். இந்த வாழ்க்கையில் தலைப்பு செய்திகளாக பல்வேறு நாளிதழ்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ்லாம் வரும். திடீர்னு தூக்கிட்டு தற்கொலை அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா குடியை கெடுக்கும்னா அவங்களே வந்து பெரிய விளம்பரம்லாம் அரசுகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தாலும் கூட்டம் அங்கே இருக்குது அப்படின்னா இவங்க அதில் ஒரு சுகம் இருப்பதா இவங்களே நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? அந்த பர்சனே நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படியெல்லாம் இருந்துக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆர்ட்டை நீங்கள் மாற்றிக்கிடணும் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் த பெஸ்ட் வே அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தவறான செயல்களிலிருந்து தப்பிக்கிறது எப்படி என்பதை நமது தாமரை கடல் அமைப்பின் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன் விரிவாக எடுத்து விட்டாங்க. அன்னாருடன் விஜயகுமார்.